ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் வந்து ஹோம் டூர் போட சொல்லியிருந்தீங்க. எனக்கும் டைம் கிடைக்கல. என்னடா இந்த வீட்டை எப்படா போகிறதுன்னு நினச்சேன். சரி, எல்லோரும் கேட்குறாங்களே அப்படிங்கிறதுனால சரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டுடலான்ட்டு போடுறேன். இதுதான் இந்த வீடு. இப்போ தான் வேலை ஆரம்பிச்சு கொஞ்சம் கட்டியிருக்கோம். இன்னும் பெயிண்டிங் வேலையெல்லாம் அப்படியே இருக்குது. நிறைய வேலை இன்னும் பார்க்காம இருக்குங்க. அது வேலை முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். சரி, எல்லோரும் கேட்குறதுனால போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து போட்டேன். இதாங்க ஃபஸ்ட்டு டோரு, கதவு. அதான் பெயிண்டிங்கில் இன்னும் வேலை எதுவுமே முடிக்கலைங்க. அடுத்து உள்ளே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாத்ரூம்ங்க. இது பாத்ரூமோட டோருங்க. பாத்ரூம் டோர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து எல்லா வீட்லேயும் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து இது ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா இது ரெண்டு குருவி, 2 பாத்து, 2 கிளி அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னோடய பொண்ணும் பசங்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்கள இதை பார்த்தோன்னே அவங்க ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கார் வந்து அவங்க ஆசையாக வச்சதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இது பாத்ரூம் டோருங்க. அடுத்து பார்த்தோம்னா உள்ளே வந்து ஓப்பன் பண்ணோம்னா பாத்ரூம்ங்க. ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலாக அப்படி இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்ன வீடுனால வந்து எல்லாத்தையுமே காட்டுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது வந்து எப்படின்னா பாத்ரூமுக்குள்ளே வந்து மீன் தொட்டிக்குள்ளே வந்து குளிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறனால பிள்ளைகளுக்கு வந்து மீன் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து மீன் தொட்டிக்குள்ளே வந்து பிள்ளைய குளிக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ ஒரு அதாவது இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் போனோம்னா அந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி போகணும்னு ஆசை. அதனால் கூட்டிகிட்டு போக முடியல. அதனால் வந்து அவங்களோட ஆசைக்காக இவங்க வந்து இப்படி பிளான் பண்ணி இப்படி கட்டினது. பாருங்கள், நம்மளுக்கே ஆசையாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து பைப் லைன் வந்து கனெக்ஷன் கொடுக்காமல் இருக்குது. பைப்லாம் அட்டாச் பண்ணி தான் இருக்குது. நம்ம பைப் லைன் மட்டும் கனெக்ஷன் கொடுக்கலங்க. தண்ணி வந்து பிடிச்சதா ஊற்றி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாத்ரூம்ங்க. அதனால மீன் தொட்டிக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். கடலுக்குள்ள மீன்களாக இருக்குதா, அதுக்குள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும். இது எல்லாமே வீட்டுக்காரோட ஐடியா தான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாத்ரூம்லேயும் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து என்னோட பாத்ரூம்குள்ளே வைக்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் வந்து ஸ்விம்மிங் பூல் நல்லா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி பண்ணது. நிறைய வேலைகள் இருக்குங்க. நிறைய, அதாவது ரொம்ப நாள் வந்து கடையிலே இருக்க முடியாது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறனால வேலைகள்லாம் போகலாம் நினச்சோம். ஆனால் அவங்களுக்கு நாள் ரொம்ப என்னன்னா கஷ்டமாக இருக்குது கடைக்குள்ளே. அதனால சரி வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் குடியிருந்ததுக்கப்புறம் நம்ம வேலைகள்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. ரேக் எதுவும் வைக்கல, அதாவது செல்ஃப் வைக்கல, டைல்ஸ் ஒட்டல, வீட்டுக்கு பெயிண்டிங் எதுவும் பண்ணலை. அந்த மாதிரி நிறையா வேலைகள் இருக்குது. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சரி குடி வந்துட்டோம். பாக்கி இருக்குது. இன்னும் பைப் லைன்லாம் போட்டேன். அதனால் தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுக்கிறோம். மீன் இருக்கா? ஓகேங்க. பைப்லாம் மாட்டினது அப்படி இப்படியே இருக்குது. அடுத்து வந்து எங்கள் வீடு பைப் லைன் சவருக்குலாம் போட்டிருக்காங்க. ஆயிடுச்சுங்க. இது வந்து எங்கள் வீடுங்க. எல்லாம் உள்ளே போனோடனே எங்கள் உள்ளே வைக்கல. ஓகே, இதுதான் எங்கள் பாத்ரூம். க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கா? பக்கத்தில் வச்சுருக்கோம். 2 கிளிகள். அதாவது அது வந்து என்னோட பொண்ணு பையன் அப்படிங்கிற 2 செட் பண்ணியிருக்கோம். வந்து நாங்கள் வந்து தண்ணி வரும்போது பிடிச்சி வச்சுக்குவேன். நான் அந்த எல்லா வேலைனால, ஏன்னா நான் தண்ணி வரும்போது நான் பிடிச்சி வச்சுக்குவேங்க. அடுத்து இது வந்து அழுக்கு துணி போடுறது, அந்த வாளி கூட அதெல்லாம் வச்சுப்போம். இது வந்து தண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணியிருக்கோம், 2 ட்ரம் தண்ணி வந்து நான் எப்பயும் பிடிச்சி வச்சுருப்பேன். இதை எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது எடுத்துக்குவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ரூம், கிச்சன் எல்லாமே கொஞ்சம் இப்போ இருந்ததை இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சின்ன வீடு தான். அதுக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணி முடிஞ்ச அளவு வச்சுருக்கேன். அந்த சின்ன ட்ரம் எதுக்கு அப்படின்னா மிச்சம் இருந்த டைல்ஸ் வந்து கிச்சன் அப்படியே தண்ணி வேணும்ல, அதுக்காக வந்து நான் ட்ரம்மில் ஒரு சின்ன ட்ரம்மில்
பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்குவேன். இந்த ட்ரம் தண்ணி எடுத்து நம்ம கீழேலாம் வந்து குடம் பாத்திரம் அதெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே ஒரு சின்ன ட்ரம் வச்சுருக்கோங்க. எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து இது நல்ல தண்ணி வந்து அது இது அதாவது சமைக்கும்போது தேவைப்படணும். அதுக்காக வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். மேலேயே எடுத்து அடுத்து வச்சுருக்கேன். வந்து எனக்குள்ள வந்து அரிசி ட்ரம்மு அரிசி ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கனால எனக்கு வந்து சாமிக்காக வச்சுருக்கேங்க. சாமி படம் அப்புறம் 2 குடம் வச்சுருக்கேங்க. வாட்சி சாமி படம் எல்லாமே இருக்குது. சீட்டு தெரியுது. பக்கத்தில் வந்து சீட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வச்சுருக்கேன். நான் எப்பயுமே டெய்லி வந்துச்சு விளக்கு போடுவேனா அதை வந்து அதை நாக்குள்ள போட்டுட்டு ஏன்னா ஸ்டாண்டில் அதனால கீழே தான் வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால அந்த இடத்துல வச்சு விளக்கு போட்டுட்டு அங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அரிசி ட்ரம்மு அரிசி ஃபுல்லாக இருக்குது. மிச்சம் இருக்கிறது மேலே எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இது சோபான்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது நாங்கள் ஆம்னி வாங்கியிருக்கோம். அந்த ஆம்னியில் இருக்க வந்து ஃப்ரீசர் பேக்ஸ் வச்சுருக்கோம். அதுக்காக சரி அந்த இது வந்து சீட்டு இருந்தால் ஃப்ரீசர் பாக்ஸ் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதை வந்து எடுத்து நாங்கள் வீட்டில் போட்டோம். இன்னொரு சீட் வந்து அங்கேயே தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு உரம் மட்டும் வாங்கி போடணும். ஒரு கவர் வாங்கி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அடுத்து என் பிள்ளைகளோட படுத்து தூங்கிக்குவாங்க. பேக் இங்கே இருக்குது. அடுத்து இங்கே ஒரு பாய் ஒரு பெட்ஷீட் வச்சுருக்கோம். ஏன்னா அம்மா அப்பா வருவாங்க. வரும்போது அவங்க மேலே ஏறி வரது சங்கடப்படுவாங்க. அதனால் இங்கே இருந்துக்குவாங்க. அதே போல் பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வெள்ளை நகர்ச்சி வந்து இங்கே வந்து படுத்து தூங்கிடுவாங்க. இங்கே ஒரு டோர் இருக்குங்க. பச்சை கலர் தான் எனக்கு பிடிக்கும். அதனால நான் பச்சை கலர் வாங்கிட்டேன். எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு டோரு அதான் டோரில் ஜன்னங்க. வீடு சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. அவ்வளோதான். சின்ன ரூமாக இருக்கிறது. இது வீட்டுக்கு பின்னாடி கீழே ரூமில் இருக்க ஜன்னல். என்னன்னா இப்போ 10 பேர் வந்தாலும் உட்காரலாம் அந்த மாதிரி இருக்குது. முதல்லாம் ஆளுங்க வந்தாங்க அப்படின்னா உட்கார கூட முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால எங்கள் அம்மா அங்கே ஊர்லேருந்து வந்தாங்கன்னா நாங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அப்போதான் கொஞ்சம் காற்று வந்து ஜில்லுன்னு வரும் அப்படிங்கிறதுக்காக. இது மட்டும் தளம் வந்து என்னென்னா சிமெண்ட் மட்டும் போட்டுக்கோங்க. நாங்கள் டைல்ஸ் எதுவும் ஓட்டணும். அடுத்தபடியே மேலே போனாங்க. இது வந்து ஒரு சின்ன ரூம் தாங்க. அவ்வளோதான் ரூமே மேலே வந்து இது ரொம்ப சின்ன வீடாக இருந்துச்சு. அதை வந்து இடிச்சு கட்டினால கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. மேலே கிச்சன் இது கிச்சன் செட்டப் இவ்வளோ தாங்க. படிக்கடியில் வந்து கிச்சன் செட்டப் மாதிரி பண்ணிட்டோம். இதான் கிச்சன் செட்டப்பு. சிங்க்கு எனக்குள்ளேயே பக்கத்துலேயே சிங்க்கில் வந்து பார்த்தோம்னா அடி போட்ட மணிக்கு இருக்குது. இன்னும் அதை நான் கழுவலாம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கழுவணும். மேலே வந்து மளிகை சாமான்லாம் வச்சுருக்கேன். அடிக்கலை. அதுவும் போல் நான் ஒரு இதான் என்னோட கிச்சன் செட்டப்புங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிச்சனை. அடுத்து வந்து அப்படியே மேலே போயிடலாம். ரூம்குள்ளே போயிடலாம். செல்ஃப் வைக்காதனால அப்படி வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா ஸ்டோர் ரூம் மாதிரிங்க. செல்ஃபு லாப்ட் போடுவாங்கல்ல, அது வந்து வீட்டை சுற்றி லாப்ட் போடுவாங்க. நாங்கள் வந்து மேலே போகலாம். மேலே மாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து மாடிக்கு அடுத்து வந்து லாப்ட் இருக்குல்ல, லாப்டில் வந்து கீழே ஜாமான்லாம் வந்து போடுறதுக்காக வந்து இது ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக அது ஒரு ரூமாக தான் இருக்கும். உள்ளே போகணும். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இந்த வழி அப்படியே லைட்டாக இங்கே ஏறி அப்படியே உள்ளே போயிடுவோம். நான் வந்து உள்ளே தான் இருக்கனால போயிடுவோம். நானே என் பிள்ளைங்கள்லாம் போயிடுவோம். மற்ற குண்டாக இருக்கவங்க யாரும் போக முடியாது. இதுக்கு வந்து பழைய ஜாமான் கேஸ்ட்டு பாத்திரம் எல்லாமே வந்து உள்ளே தான் இருக்கும். அதாவது ஸ்டோர் ரூம் மாதிரி. நம்ம என்ன பண்ணுவோம்னா சுற்றி லாப்ட் போட்டுருக்கோங்க. நாங்கள் அப்படி பண்ணாமல் ரூம் மாதிரி லாப்ட் ஃபுல்லாக அந்த பாத்ரூமுக்கு மேலே இருக்குல்ல அதோடு வந்து போட்டோம். ரூம் மாதிரி போட்டோம். இல்லை இது எல்லாமே என்னோட ஹஸ்பண்டோட ஐடியா தாங்க. மேலே வந்தாச்சு, மாடிக்கு வந்தாச்சு. அதாவது மேலே இருக்க ரூமுக்கு வந்தாச்சு. இங்கே இருந்து பார்த்தா ஊர் எல்லாமே தெரியும். எங்கள் ரூமுக்கு போனாங்க. இதாங்க எங்கள் ஊர். கீழே வந்து கிச்சனும் ஆக்சுவலாக நான் எப்போயே போட வேண்டியது போடலை. சரி இன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். சின்ன சின்ன ரூம் தான். இதை வந்து நாங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ணிட்டோம். நாங்கள் மட்டும் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் என் பசங்க இருக்கனால. அடுத்து வந்து மேலே இருக்க ரூம் வந்து எங்கள் அம்மா வீடு தான். நான் 3 பசங்க 3 பொம்பளைனால வந்து நாங்கள் இப்போ நான் வந்து இங்கே மேரேஜ் பண்ணி இங்கே இருக்கனால நாங்கள் அந்த வீட்டில் இருக்கோம். அம்மா வந்து வெளியூரில் இருக்காங்க. அக்கா ஒருத்தவங்க அவங்களும் வெளியில் இருக்காங்க. தங்கச்சி அவங்களும் வெளியில் இருக்காங்க. நான் வந்து இங்கே இருக்கனால நாங்கள் கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க. காயெலாம் வந்து இந்த வச்சுக்கோங்க. இது வந்து அரிசி இதாங்க மேலே இருக்க ரூம் எங்களோட ரூம். ஆக்சுவலாக பார்த்தா என்னடா அப்படி இருக்குன்னு பார்த்துக்காதீங்க.
இது வந்து நாங்கள் தூங்குறதுக்கு மட்டும் நாங்கள் வருவோம். நம்ம பீரோ வச்சுருக்கோம். பாயெலாம் வந்து அந்த சந்தில் போட்டிருக்கோங்க பீரோ. இது வந்து அரிசிங்க, அரிசின்னா இவ்வளோ வாங்கி வச்சுக்கோன்னு நினைக்காங்க. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு காது வச்சுருந்தோம் இப்போ பிள்ளைகளுக்கு. அப்போ வந்து அரிசி வந்து நிறையா வந்துருந்துச்சு. இந்த சைடுமே ஃபுல்லாக அரிசி இருந்துச்சு, இதிலே ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அரிசியாக வந்து காலி பண்ணிட்டோம். அதனால் வந்து இப்போ குறைஞ்சிச்சு. ஒரு சைடு ஃபுல்லாக தீர்ந்துருச்சு, இந்த சைடு இருந்ததில் இப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்ன பழைய துணி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அதாவது பிள்ளைகளோட எங்களோட வேஸ்ட்டு துணி தாங்க அள்ளி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா இதில் வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படியே வந்து தலகாணி தைச்சிட்டேங்க. தலகாணியோட தைச்சி அதுக்குள்ளே போட்டு அப்படியே தலகாணியாக யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்காக தான் அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வேஸ்ட் பண்ணாமல். இங்கே வந்து என்னன்னா இது கட்டலுங்க. அதாவது நாங்கள் கீழே போட்டிருந்தோம் வேலை பார்க்கும்போது, அப்பா அங்கே இருந்தனால இதை இங்கே போட்டிருந்தோம். இப்போ வந்து துணிகள்லாம் நாங்கள் வந்து துவைச்சிட்டு நான் மேலே துவைச்சி காய போட்டு இப்போ கடைக்கு போகிறனால வந்து அதை எடுத்து மடிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணிவிட்டேன், துவைக்க காயப்போட எடுத்து அதில் போட, அப்புறம் தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து துவைக்க காயப்போட எடுத்து கீழே போட, அப்படியே பண்ணிட்டோம். இது பூராமே துவைச்ச துணி நான் மடிக்காமல் இருக்குங்க, மடிக்கணும், டைம் கிடைக்கும் போது மடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க ரூமோட ஜன்னலுங்க. பெயிண்ட் அடித்தா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது மேலே இருக்க ரூமோட ஜன்னல். வேலை எதுவுமே பார்க்கல. அந்த ஒயிட் அடுத்து வந்து மொட்டை மாடிக்கு போகலாமா? கீழே இருந்த மாதிரி மேலே கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் வேலை செய்யணும். வீட்லேயும் பார்க்கணும், கடையிலையும் பார்க்கணும். அன்றைக்கி வந்து கடைக்கு போகல, கொஞ்சம் வேலை இருக்கனால. அதனால் இப்போ மே ரூமில் அந்த கீழே இருந்துச்சுல லேப்டு, அதே மாதிரி இப்போ மே ரூமில் நீங்கள் கீழே இருக்க ரூமில் வந்து ரூம் மாதிரியே நாங்கள் வந்து அப்படியே அடைச்சிட்டோம். அது ரூம் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ரூம் இல்லாமல் ஓப்பனாக இருக்கட்டும், அப்போ தான் வந்து எதுவுமே ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால வந்து ஓப்பனாகவே விட்டுட்டோம். அதை மட்டும் ரூமாக இருக்கேன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து இதை வந்து அப்படி ஓப்பனாகவே விட சொல்லி விட்டுட்டாங்க. இதில் மாதிரி இதில் பழைய பாத்திரங்கள் எல்லாமே இங்கே இருக்குது, இதே மாதிரி அங்கே இருக்குது. லேப்ட் இது தாங்க. அடுத்து வந்து என்னன்னா மேலே மொட்டை மாடிக்கு போகுமா? ஆளுக்கு ஒரு ரூமில் இருந்துக்காங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் லைட்டு போடாமல் வந்துட்டே அப்படி பண்ணது வெளிச்சமாக தாங்க இருக்கும். இதுதாங்க மொட்டை மாடியோட டோர். எங்கள் வீட்டுக்காரோட ஐடியா தாங்க டோர் எல்லாமே செலக்ட் பண்ணது எல்லாமே. இருந்து பார்த்தா அவங்க பார்த்து செஞ்சாங்க. எங்கள் ஊர் வந்து செம்மையாக இருக்குது பாருங்க. இதுதாங்க ஊர். மேக்ஸிமம் நாங்கள் எதுக்கும் வரமாட்டோம். இங்கே இருந்து பார்த்தா ரோடு போகிற தெரியுங்க. வேறு எதுக்குமே வர்றதில்ல. ஏன்னா கடைக்கு காலையில் வந்தோம்னா அடுத்த நைட்டுக்கு தான் போவோம். அதனால் வந்து ஊர் பாருங்க, சுற்றி மலைகள், காடு, வயல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பசுமையாக இருக்காங்க. அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஆடலூர் பன்றி மலைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அங்கே அந்த மலைக்கு அங்கே தான் இருக்காங்க. அதை நாங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கிறது. இங்கே ஒரு மலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மாச்சி தாத்தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுதான் எங்கள் ஊர் ஃபுல்லாக. இங்கேருந்து பார்த்தோம்னா எல்லாமே தெரியுங்க, ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக எங்களுக்கு டைமே கிடைக்காது என்ஜாய் பண்ணுறதுக்கு. போக வர கடைக்கு போவோமா, வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், அங்கே வேலை பார்த்துட்டு திரும்ப இங்கே வந்துடுவேன். நைட்டு தான் வருவேன். வந்து இங்கே தூங்கிட்டு காலையில் முடிச்சு வேலை செய்ய அப்படியே போயிடும். பக்கத்தில் பாருங்கள் வயல்வெளிலாம் இருக்குது, தென்னந்தோப்பு, வில்லேஜ் தான், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இதுலேருந்து வீடியோ போட்டாலும் செம்மையாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கனால நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல, ட்ரை பண்ணுவேன். நான் அடுத்து வந்து இதில் இருந்துலாம் வீடியோ போட்டால் செம்மையாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் செடிகள்லாம் நட்டு வச்சேங்க. ஆக்சுவலாக என்னென்ன செடிகள் நட்டு வச்சேன்னே தெரியல, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கரிசலாங்கண்ணி நட்டு வச்சேங்க. கரிசலாங்கண்ணி, பாவச்செடி வந்திருக்கு, பாட்டிலாம் இருக்குது. என்ன செடின்னே தெரியல, ஏதோ ஒரு செடி வந்திருக்கு. இங்கே வந்து கீரைன்னு நினைக்கிறேன், இது ஏதோ கீரை செடி. இது வந்து கீழா நெல்லிங்க, இதான் கீழா நெல்லி பாருங்கள். இது தானாக வளர்ந்தது, நான் எதுவுமே பண்ணலை. ஏதாவது குருவி எதுவும் விதை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கீழா நெல்லி வளர்ந்துருக்கு. இது என்ன செடின்னு தெரியல, ஏதோ கீரை செடியா என்னன்னே தெரியல. இந்த இதுதாங்க கரிசலாங்கண்ணி. ஆக்சுவலாக இது நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அப்போ வந்து நிறைய செடி வச்சு பார்த்துட்டாங்க. நான் அந்த செடி பிடுங்கிட்டு வந்து நட்டதுங்க. இது ஒன்று தான் தப்பி வளர்ந்துருக்கு, மற்ற எதுவுமே வளரல. தண்ணி ஊற்றுறதே இல்லை, காஞ்சி போச்சு. தண்ணி ஊற்றினா நல்லா வந்திருக்கும். மற்றதெல்லாம் புல் வந்திருக்கு, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். காஞ்சி போச்சு, தண்ணி ஊற்றி வைக்கணும். இதுதான் எங்கள் வீடுங்க. வச்சுட்டு போட்டுக்கலாம், சரி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன், ஷார்ட்ஸ் போகிறேன், லைவ் போட்டுட்ருக்கீங்க. எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க.